மதர்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடணும்? தமிழ்நாடு உட்பட இந்தியா நாடு ஃபுல்லா அப்படி ஒரு ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு அரசாங்கம் உருவாகும். ஏன்னா இங்க மதவாதம் தீவிரமா வளர்ந்துட்டே இருக்கு. மதவாதம் இந்த நாட்டுக்கு பெரும் ஆபத்து. அதனால மத சார்பற்ற முன்னணி தான் நிலைநிற்கும். அதுக்கு தான் ஓட்டு போடணும். டாக்டர் கலைஞர் கருணாநிதி வழிமறைவு வந்த கூட்டணி கட்சிகள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க. அதுக்கு தான் நாங்க நிற்கிறோம். ஸ்டாலின் அவங்க தான் இதுக்கு முதன்மை. அவர் தூண்டிவிட்ட கட்சி தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டும் டிஎம்கேயும் சேரும்போது பெரிய ஒரு எழுச்சி உண்டாகும் தமிழ்நாடு. அதாவது இது ஒரு ஊழலற்ற கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னா ஒரு ஊழல் இல்லாத கட்சியானதுனால அவங்களுக்கு ஓட்டு போடணும். அது நல்லா இருக்கும் வருங்காலம். இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லாமல் மக்களோடு மக்களாயிட்டு நின்று போராடக்கூடிய கட்சி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதனால தான் நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து இப்போ எம்எல்ஏயா இருக்கட்டும், இல்லை நம்மளோட முதலமைச்சராக இருக்கட்டும், இந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ பிஜேபியை சொல்லும் போல இந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்து மக்களுக்கு எதுவுமே அவங்க பண்ணலை தான். பட் இருந்தாலும் நமக்கு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் பார்க்கணுமே ஒழிய எந்த மதத்தையோ எந்த ஒரு ஜாதியோ சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணிட்டு எந்த யூஸுமே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியே உங்க தேர்வா இருக்கு. அது காரணம் என்ன சார்? கம்யூனிஸ்ட் கட்சின்னு என்ன, மக்களோடு மக்களாயிட்டு நின்று வேலையில்லா திண்டாட்டங்கள் மற்றுள்ள மக்களுடைய பிரச்சனைகள், கல்விக்காகவும் குடிநீருக்காகவும் சாலைகளுக்காகவும் மக்களோடு மக்களாடு நின்று போராடக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய அளவில் தான் நம்ம இருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சி தான் எங்களுக்கு இந்த உலகத்திலேயே மக்களை வாழ வைக்கணும்னா இவங்க தான். போராட்டத்தில் ஆனாலும் சரி, மக்களை ஒன்று சேர்க்கணுன்னாலும் சரி, எந்த விஷயத்துலையும் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னுக்கு விவசாயிகளுக்கு உறுதுணையாக நின்று கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற கட்சி அறிவாள் சுற்றியல் நட்சத்திரம் சின்ன கம்யூனிஸ்ட். தோட்டம் தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக, மாணவர்களுக்காக, வாலிபர்களுக்காக அனைத்து போராட்டங்கள்லையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். தொடர்ந்தும் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் தான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்பா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிஜேபி வந்து அந்த மதத்தை வச்சு இருக்காங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இது எல்லாத்தையும் சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இதுக்கு முன்னாலே ஓட்டு போட்டுருக்கு. இப்போ நமக்கு தொகுதி கிட்டாததுனால நம்ம வேற கூட்டணி கட்சிக்கு போட்டோம். இப்போ ஏதோ ஒரு தொகுதி கிடச்சி இனி நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு போடுவோம். அது உலகிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கை கார்ல் மார்க்ஸினுடைய பொது உடைமை சித்தாந்தம். வர்க்கம் இல்லா சமுதாயம் உருவாகணும். எங்க ஏரியாலேயே பார்க்கும்போது வார்டு மெம்பர் வந்து கம்யூனிஸ்ட்காரங்க தான். கம்யூனிஸ்ட் என்னைக்கு ஆட்சி வந்துச்சோ அந்த ஒரு இப்போ 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களால எவ்வளோக்கு எங்களுக்கு சேவை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மீண்டும் மீண்டும் அவங்க நம்புற மாதிரி தான் அவங்களோட பணிகள் இருக்கு. ஓகே ஓகே இப்போ இருக்க இளைஞர்கள் டிவிக்கு நாம் தமிழருக்கு போறாங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? அது ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டா ஸ்டோரி. இது அப்படி கிடையாது. அது சொன்னது மாதிரிலாம் வெத்து வேட்டு தெரியாது, விவரம் தெரியாதவங்க போறாங்க. அம்மா அப்பா சொல்லி கொடுக்க தெரியல, தவறுறாங்க. காலம் மாறுது உள்ளதை தெரியாது. இதுதான் காரணம் சார். அவங்க இளம் தலைமுறைக்கு அரசியல் நோக்கம் இருப்பது சந்தோஷம்தான். அது எதற்காக நம்ம போறோம்னு உள்ளது வாங்க. எந்த கொள்கையும் கிடையாது. அவள் எந்த கொள்கையுமே கிடையாது. விவசாய கொள்கை கிடையாது, மாணவர் கொள்கை கிடையாது, வாலிபர் கொள்கை கிடையாது, விவசாய தொழிலாளர் கொள்கை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஓட்டு வாங்குது. அரசியலமைப்பு சட்டமே தெரியாது இவங்களுக்கு. அதாவது டிவிக்கு போகிறது கொஞ்சம் இளைஞர்கள் போகதான் செய்யுது. ஆனால் அது நிற்காது, நிலை நிற்காது. அதனால நம்ம அது கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை இவங்களை கொண்டு ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது. அவங்க வச்சிருக்க மாற்று கொள்கை என்னன்னு கேட்டால் தெளிவாக இது வரைக்கும் சொல்லலை. பேசும்போது நல்லா இதாக இருக்கும். திரும்ப யாரையும் கேட்டால் கோவமாட்டு கிட்ட வார்த்தை ஒரு விஷயத்த இருக்கு. இந்த விஜய் கட்சின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாரும் போறதுக்கு இல்லை போறாங்க. அவங்களும் நாங்கள் நல்லா தடுத்து பார்க்குறோம். சிலர் வருது, சிலது அவங்க ஒரு திருப்பம் வரட்டுமே அப்படின்னு இது பண்றாங்க.
அது வந்து அவங்க கொஞ்சம் மாஸ் ஒரு என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அந்த மாதிரி மாஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கல ஒரு கெத்து அந்த மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய மேக்ஸிமம் இந்த ஸ்டேட்டஸ் போடுறவங்க அவங்க பின்னாடி போய் நிற்கிறவங்க எல்லாருக்குமே 18 வயசு கம்ப்ளீட் ஆச்சா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அவங்களோட அவ்வளோ மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான் இருக்குது. அவங்க இன்னுமே டிவியில் விஜயை பார்க்குற மாதிரி தான் லாஸ்ட்டில் ஜெயிச்சிடுவார், நம்மளுக்காக எல்லாம் பண்ணிடுவார், அது வெறுமே ஆக்ஷன் தான். அதை தான் அவங்க ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிருக்காங்க. யார் இந்த செல்லசாமி? உங்களுக்கு எப்படி அவரை அறிமுகம்? சார் செல்லசாமி வந்து எனக்கு சின்ன பிராயத்திலே தெரியும். அவர் வந்து கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய ஆள். அவர் மாவட்ட செயலாளராகிட்டு 15 ஆண்டு காலமாகிட்டு குமரி மாவட்ட செயலாளராகிட்டு இருக்கார் மார்க்சிஸ்ட் கட்சியில். அவரை நல்லா தெரியும். அதனால வந்து நம்ம வந்து அவருக்கு தான் வாக்களிப்போம். செல்லசாமி அவர் நிறைய பொறுப்புகளில் இருந்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு இப்போ சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப புரியுது. என்னன்னா எல்லா இதுலேயும் அவர் இருந்து செயல்பட்டு இருக்கிறதுனால ஒரு நம்ம நிர்வாகத்தில் இவர் வரும்போது நல்லா செயல்படுவார். செல்லசாமி கட்சியில் நல்ல பொறுப்பில் செயல்படுறாருன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம். அந்த இதுபடி அவருக்கு நாங்கள் வரவேற்பு இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நல்ல முறையாக எங்கள் ஊரில் கொடுத்துருக்கோம். அவர் நல்லா எல்லா காரியங்களுக்கும் முன்னின்று செயல்படுவார். செல்லசாமி அவர் வந்து ஒரு பொது உடைமைவாதி. சின்னதிலிருந்தே எனக்கு தெரியும். நான் நேரமே சொன்ன மாதிரி மாணவர் பருவத்திலிருந்தே அரசியலை ஊட்டி அவர் வளர்ந்து வந்தார். பார்ட்டியில் முன்னேல இருந்ததுனால அவர் பல பொறுப்புல இருந்ததுனால எங்களுக்கு அறிமுகம். நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து பார்ட்டிக்கு மேலாட செலவுக்கு வேண்டி நாங்கள் ஆளுக்கு 1000 ரூபா வச்சு நாங்கள் கொடுத்து இருக்கிறோம். மற்ற மாதிரி பார்ட்டிகள் என்னன்னா பைசா தந்து ஓட்டு போட்டு கொடுப்போம். அது தப்பான போக்கு. அந்த பணம் வாங்கி ஓட்டு போட காலத்திலே இந்த நாடு உருப்படாது, கடத்திலே தான் போகும். எங்களை பொறுத்த அளவில் நாங்கள் எந்த இடத்துலையும் நிமிர்ந்து நிற்போம், தண்டிடமாக நிற்போம். ஏன்னா 1980 முதல் தெரியும் அவர். நானும் அவரும் டிஒய்பில் மேக்ஸிமம் ஒன்றா தான் வந்த காலகட்டம். அவர் எப்படி அறிமுகம் அப்படின்னா, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் மாவட்ட செக்ரட்டரியாக இருக்கார். தென் 10 வருஷம் 7 தேசத்தில் வந்து 7 தேச பஞ்சாயத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. 20 வருஷம் ஒரே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. 10 வருஷம் மாவட்ட பஞ்சாயத்தில் மெம்பராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தொழிலாளருக்காக ஒரு போராட்டத்தில் 48 மணி நேரம் கண்டினியூஸாக அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அப்படி நிறைய ஹிஸ்ட்ரி அவரை பற்றி இருக்குது. ஆனால் வேற எந்த கட்சி வேட்பாளர்களை அவங்களோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, 0வாக தான் இருக்குது. அது இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் அடுத்து வர ஜென்சி கிட்டுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்போவுமே அதான், அவங்க மக்களுக்காக பாடுபடுறாங்களா, அவங்களோட ஜாதி மதம் அது மொழி, அவங்க கலர், அவங்க எந்த ஊர், அது எதுவுமே பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. மக்களுக்காக அவங்க சேவை ஆற்றுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஓட் போடலாம். அரசியலுக்காக நம்ம இப்போ தோழமை கட்சிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவங்க ஒற்றுமையாக கொண்டு போகும்போது இன்னும் நல்லா சூப்பராக வரும். சார் வந்து இளைஞர்கள் கட்சிக்கு போகிறதுல வந்து பிரச்சனை கிடையாது. அது எந்த கட்சிக்கு போகணும்னு உள்ளது அவங்க முடிவெடுக்கணும். இன்றைக்கி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கானாலும் எல்லாருக்கும் கூட நின்று போராடக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சிக்கு கூட இணையணும்னு உள்ளது தான் நம்ம வந்து இளைஞர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு உள்ளது. அதாவது அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை நம்பி ஜனங்கள் நின்றுது. அன்னைக்கு ஒரு விஷயங்கள் வந்தால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தெருவில் இறங்கி நின்று போராடணும்ல நம்பிக்கையோட நின்று. இன்னைக்கு வந்துட்டு இந்த பண புழக்கம் வந்ததுக்கு பிறகு இந்த பணத்தை வாங்கிட்டு ஜனங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு 1000 500 ரூபா கிடச்சிருந்தா அது பெரிய விசேஷம் போல. ஆனால் 5 வருஷம் அனுபவிக்கக்கூடியது அவங்க மறந்துடுவாங்க. நம்ம வில்லேஜ் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொல்லி விடிசி கிராம வளர்ச்சி மையம் அது சொல்லி உருவாக்கி இருக்கோம். அந்த விஷயத்தில் அந்த பிள்ளைகளையும் அதில் ஈடுபட்டு இந்த ஊரில் உள்ள ஆளுகளுக்கெல்லாம் எதாவது ஹெல்ப் பண்ணுறது, நோயாளிகளாக கிடக்கக்கூடிய ஆளுகளுக்கு கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 500 ரூபா காசு போட்டு மாதம் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குது. இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் குழந்தைகளையும் அதே மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வரோம். இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து நான் வந்து சென்னையில் செருதில் வந்தக்கூடிய அனுபவம் உள்ள ஆளுகள், அவங்களுக்கு நல்ல புதிய இளைஞர்களுக்கு நல்ல விவரம் இருக்குது. புதிய டெக்னிக் விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதை எப்படி தான் நம்ம ஆளுகள் இடையில கொண்டு போகணும், இந்த இளைஞர்களை ஈர்க்கணும் உள்ள விஷயங்களை நம்மளால் அவங்களுக்கு இடத்துல போக முடியலை. அவங்கள போத்தியப்படுத்த முடியாமல் உள்ள புரிதல் சூழ்நிலை ஏற்பட்டு காலப்போக்கில் அது மாறும். அது உள்ள நம்பிக்கை தொடர்ந்து அவங்களோட அந்த முயற்சிகளுக்கு பாடும். நல்ல பசங்க திரும்ப வருவாங்கன்னு என்னோட நம்பிக்கை. இன்றைய தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டியது, அரசியலில் ஈடுபடக்கூடியது நல்லது. அரசியல் வேணும், கண்டிப்பாயிட்டு வேணும். ஆனால் அந்த அரசியல் யாரோட செயல்பட வேண்டும்
என்றுள்ள ரீதியில் அந்த முடிவை இளைஞர்கள் எடுக்க வேண்டும் எന്നുள்ளதுதான் எனக்கு. காலம் பொல்லாதது, அதனால நம்ம வரும் முன் காக்குது தான் நல்லதே ஒழிய யார் யார் என்னென்ன செய்வார். இன்னும் விஜய் வரணும்னா 25 கால அரசியல் அனுபவம் பெற்ற பிறகே வர முடியும். அரசியல் பற்றி நான் சொல்ல விரும்பியது என்னன்னா, எது உங்களுக்கு நேர்மையாக தோணுதோ அதில் போங்க. தேவையில்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் விடாதீங்க, அவ்வளோதான். ஓகே.